பட்டாசு குடோன்ல ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் பலி, படுகாயங்களோட ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பக்கத்துல அத்திப்பழம் அப்படின்ற கிராமத்துல வேல்முருகன் அப்படின்றவருக்கு சொந்தமான பட்டாசு கடை மற்றும் குடோன் இருக்கு. முன்புறம் கடையும் பின்னாடி பட்டாசு குடோனும் இருந்திருக்கு. தீபாவளியில வித்த பட்டாசு போக மீதம் இருக்கிற பட்டாசுகளை திருவிழா காலங்கள்ல விற்கிறதுக்காக இந்த குடோன்கள்ல வச்சிருக்காங்க. அந்த பட்டாசு குடோன் பக்கத்துல கடையை விரிவுபடுத்துறதுக்காக தகர கொட்டகை போடும் பணி நடந்துட்டு வருது. அதுக்காக வெல்டிங் மிஷின் வச்சு வேலைலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதுல இருந்து பரவன தீப்பொறி பக்கத்துல இருக்கிற பட்டாசு குடோன்ல இருந்த பட்டாசுகள் மேல பட்டிருக்கு. தீ பட்டதும் பட்டாசுகள் வெடிச்சு சிதறி இருக்கு. இதுல அந்த பட்டாசு குடோனுடைய உரிமையாளர் வேல்முருகனுடைய தம்பி கார்த்திக் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காரு. பட்டாசு குடோன் வெடிச்சு செதறத பார்த்து பக்கத்துல இருந்த மக்கள் இத பத்தி இலுப்பூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவலின் பேர்ல அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் அந்த பட்டாசு குடோன்ல பற்றி எரிந்த தீயை அணைச்சு அதுல படுகாயத்தோட சிக்கி இருந்த தொழிலாளி ஒருத்தரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில உரிய அனுமதியோட அந்த பட்டாசு கடை மற்றும் குடோன் செயல்பட்டு வந்ததும் வெல்டிங் வைக்கும் பணி நடந்தப்போதான் அதுல இருந்து சிதறிய ஒரு தீப்பொறி பட்டு இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதும் தெரிய வந்திருக்கு.